அம்மாவின் காதல் கதை. பாரதி கண்ணம்மா. அம்மா ஸ்டூல் ஒன்றை இழுத்து போட்டுக்கொண்டு அதன் மேல் ஏறி நின்று எதையோ பரனில் தேடிக் கொண்டிருந்தாள். நான் இதையெல்லாம் கவனிக்காதது போல பாடத்தில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தேன். கடந்த ஒரு வாரமாய் இந்த வீட்டில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா எழுதிய துண்டு காகிதங்கள், பேப்பர்கள் எல்லாவற்றையும் அம்மா கவனமாக சேகரித்து கட்டுக்கட்டாக பரன் மேல் குவித்து வைத்திருந்தாள். அதில்தான் எதையோ தேடிக் கொண்டிருக்கிறாள் என்பது புரிந்தது. இப்படித்தான் புதையல் காக்கும் பூதம் போல அவ்வப்பொழுது ஸ்டூல் வைத்து ஏறி நின்று எதையாவது கிண்டி எடுப்பதும், அதை படித்துவிட்டு மீண்டும் பத்திரப்படுத்தி கவனமாக வைப்பதும் இப்பொழுது அம்மாவின் தினசரி வேலையாய் போய்விட்டது. அப்பா எப்பொழுதும் போல சிரித்து கொண்டே இருந்தார். எங்களை விட்டு பிரிந்து 2 மாதங்கள் விரைவாக ஓடிவிட்டாலும் சுவரில் தொங்கிய அப்பாவின் படம் அப்பா கண்முன்னால் இருப்பது போன்றதொரு பிரம்மையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. திடீரென ஒரு நாள் நெஞ்சு வலிப்பதாக சொன்னவரை அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பொழுது பாதி வழியிலேயே எங்களை தவிக்க விட்டு போய்விட்டார். சொந்த பந்தம் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் தாமரை இலையில் தெரித்து விழுந்த நீர்த்துளி போல ஒவ்வொருவராக விடை பெற்று சென்றுவிட நானும் அம்மாவும் தான் வீட்டிலே எஞ்சி நின்றோம். அப்பா இருந்தவரை நினைத்ததும் பார்க்காத தனிமையும் எதிர்காலம் பற்றிய பயமும் திடீரென எங்கள் இருவரையும் பிடித்து கொண்டது. நாளைய பொழுது என்ன என்ற கேள்வி எங்கள் முன் விருட்சமாய் பறந்து நின்றதில் வியப்பேதுமில்லை. எங்களுக்கென்று எதுவும் சேர்த்து வைக்காமல் நிம்மதியாய் போய்விட்டாரடி பாரதி. பாரதி, அம்மா என்னை கட்டிப்பிடித்து கதறிய போது ஆண்களையே நம்பியிருக்கும் எங்கள் சமுதாய அமைப்பை நினைக்க எனக்குள்ளும் அந்த பயம் சட்டென்று பிடித்து கொண்டது. பெண்ணாய் பிறந்து விட்டால் எப்பொழுதும் பாரதம் தானோ என்று அந்த கணத்தில் என்ன தோன்றியது. பாரதியின் எழுத்துக்களால் கவரப்பட்ட அப்பா நான் பிறந்த பொழுது அந்த பெயரையே எனக்கு சூடி பாரதி பாரதி என்று ஆசை தீர அடிக்கொரு தடவை அழைத்து திருப்திப்பட்டு கொண்டிருந்தார். அம்மாவின் நிஜ பெயர் கண்ணம்மா. அம்மா உயர் வகுப்பில் படித்து கொண்டிருந்த போது அவர்களின் பாடசாலையில் நடந்த பாரதி விழா ஒன்றுக்கு இளம் ஆசிரியராக இருந்த அப்பாவையும் சிறப்பு சொற்பொழிவாற்ற அழைத்திருந்தார்களாம். அங்கே அப்பாவின் பேச்சு வன்மையை கண்டு அம்மா வியந்திருந்தாள். அது மட்டுமல்ல, அப்பாவிற்கு கணீர் என்ற நல்ல குரல் வளமும் இருந்தது. அவர் சொற்பொழிவிற்கிடையே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்று பாரதியின் பாடலை சபையோர் மயங்கும் வண்ணம் மிக அழகா பாடி அதற்கு விலாவரியாக விளக்கமும் கொடுத்திருக்கிறார். சபையோர் மயங்கினார்களோ இல்லையோ, அந்த பாடலை சபையிலே கேட்டுக்கொண்டிருந்த அம்மா தன்னையே கண்ணம்மாவாக நினைத்து ஒரேடியாய் மெய் மறந்து உருகி போய்விட்டாள். அப்பா மீது அவளுக்கு ஒரு வகை ஈர்ப்பு ஏற்பட்டிருந்ததால் அப்புறம் அடிக்கடி அவர்களின் சந்திப்பும் நிகழ்ந்தது. அவளை விரும்பி பெரியவர்களின் சம்மதத்தோடு அப்பாவை திருமணம் செய்து கொண்டாள். உதடு மெல்ல விரியும் புன் சிரிப்பு, பட்டென்று கவர்ந்தெழுக்கும் அந்த காந்த கண்கள், கணீர் என்ற குரல், இவையெல்லாம் அப்பாவின் ப்ளஸ் பாயிண்டாக இருந்ததால் அவையெல்லாம் ஒட்டு மொத்தமாக அம்மாவை கவர்ந்து இழுத்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லைத்தான். தயக்கமாயிருக்கு, பரவாயில்லை, வேறு யார்கிட்ட சொல்ல முடியும், என்கிட்ட தானே சொன்னா உனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குமேமா. அம்மா கொஞ்ச நேரம் தயங்கினாள். எப்படி தொடங்குவது என்றோ அல்லது தனது அந்தரங்கத்தை மகளிடம் எப்படி பகிர்ந்து கொள்வது என்றோ நினைத்திருக்கலாம். அன்று அப்பா எங்களை விட்டு பிரிவதற்கு முதல் நாள் இரவு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, படுக்கையில் என்னை அவர் ஆசையோடு அணைக்க வந்தார். நான் கொஞ்சம் பிகிவ் பண்ணிட்டேன். வயசு பெண்ணை வைத்து கொண்டு இப்போ இதெல்லாம் தேவையா என்று நான் வீம்போடு விலகி போய்விட்டேன். அவருக்கு ஏமாற்றமாய் போய்விட்டது. அதன் பிறகு அவர் மறுபக்கம் திரும்பி படுத்துட்டார். என் கூட பேசவும் இல்லை. ஊடல்தானே, காலையில் சரியா போயிடும் என்று நினைச்சு நானும் பேசாமல் இருந்துட்டேன். திடீரென்று இப்படி ஆகும் என்று எனக்கு தெரியுமா? அதை நினைச்சா எனக்கு இப்பவும் ஒரே குற்ற உணர்வாய் இருக்கு. மனைவியா இருந்தும் அவருடைய கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற முடியாவியாய் போய்விட்டேனடி நான். ஒரு தோழியிடம் தன் குறையை சொல்வது போல என்னிடம் சொல்லி விம்மத் தொடங்கினாள் அம்மா. என்னம்மா வேண்டும் என்றா இப்படி செய்தாய்? யார் எதிர்பார்த்த இப்படியெல்லாம் நடக்கும் என்று? தற்செயலாக நடந்தது தானே. உன் மேல தப்பே இல்லையம்மா. அதுதான் விதி என்றால் மாற்ற முடியுமா? நான் பாவியடி. அவர் என்கிட்ட தானே கேட்டார். புருஷன் என்ற உரிமையோடு தானே என்னிடம் கேட்டார். நான் அப்படியெல்லாம் பிடிவாதம் பிடித்திருக்க கூடாதே. தலையில் அடித்து கொண்டே ஒரு குழந்தை போல என் தோளில் முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். இப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நினைச்சாயா அம்மா?
நம்ம விதி அவ்வளவுதான், வேறு என்ன செய்ய முடியும்? அம்மாவை அணைத்து கொண்டு சமாதானம் சொன்னேன். அவருடைய படத்தை பார்க்கும் போதெல்லாம் அவர் என்னுடைய காதுக்குள்ள வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா என்று குற்றம் சாட்டுவது போல எனக்குள் ஒரே பிரம்மையாய் இருக்குதுடி பாரதி. அவரை கைப்பிடிக்கும் பொழுது அக்னி சாட்சியாய் இன்பத்திலும் துன்பத்திலும் அவருக்கு துணையாய் இருப்பேன் என்றுதானே கைப்பிடித்தேன். நான் ஒரு பைத்தியம். அவரை அப்படி அலட்சியப்படுத்தி நிவர்த்தி செய்ய முடியாத தப்பு பண்ணிட்டேனே என்று என்னுடைய மனசாட்சி எப்பொழுதும் என்னை குத்தி காட்டி கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும்? விசும்பல் விம்மலாக மாற அம்மா கத்தி அழத் தொடங்கினாள். அழட்டும், நெஞ்சில் உள்ள பாரத்தை கொட்டி தீர்க்கும் வரை அழட்டும் என்று சிறிது நேரம் அம்மாவின் தலையை மெல்ல வருடி விட்டபடி காத்திருந்தேன். முடிந்தவரை அம்மாவிற்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தினேன். ஒரு மனநோயாளி போல பெற்ற மகளிடமே தன் அந்தரங்கத்தை சொல்லி அழுது தீர்க்கும் அளவிற்கு அம்மாவின் நிலை தாழ்ந்து விட்டதே என்பதை நினைத்த போது என்னையும் மீறி கண்கள் பனித்தன. குடும்ப பொருளாதார நிலையை உத்தேசித்து நான் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போக தீர்மானித்தேன். அம்மாவிடம் எனது முடிவை சொன்னபொழுது அம்மா அதை முற்றாக மறுத்து விட்டாள். வேலைக்கு போனால் என்ன? வேண்டாம் என்று ஏன் தடுக்கிறீங்க? வேலைக்கு அப்புறம் போகலாம், அதற்கு முன் படிப்பை முடிக்கணும். அப்பாவோட விருப்பமும் அதுதான். அப்பாவின் விருப்பமா? அவர் உங்ககிட்ட சொன்னாரம்மா? இல்லை, எழுதியே வச்சிருக்கார். எழுதியா? எங்கே? இந்தா, இதை படித்து பார். அம்மா கொடுத்த கட்டு பேப்பரை படித்து பார்த்தேன். அது பரணில் இருந்து எடுத்த அப்பா எழுதிய சிறுகதை ஒன்று. அதிலே வரும் கதாநாயகி நிறைய படித்தவளாகவும் கிணற்று தவளை போல இருக்காமல் வெளியுலக அனுபவங்களை நிறைய பெற்றவளாகவும் இருந்தாள். பாரதியின் புதுமை பெண்ணை போல பெண்கள் இருக்க வேண்டும் என்பதை அப்பா அதை வலியுறுத்தி இருந்தார். அதனால்தான் அம்மா என்னை தற்சமயம் வேலைக்கு போக வேண்டாம் என்றும் தொடர்ந்து படிக்க சொல்லியும் என்னை வற்புறுத்துகிறார் என்பதையும் புரிந்து கொண்டேன். அப்பாவின் எழுத்துக்களை தாரக மந்திரமாக ஏற்று அதையே அம்மா பின்பற்றுகிறார் என்பதை இன்னொரு சந்தர்ப்பத்திலும் என்னால் உணர முடிந்தது. திடீரென ஒரு நாள் அம்மா நெற்றியில் பொட்டு வைத்து பூ வைத்து வண்ண சேலை கட்டியிருந்தாள். அம்மாவுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் நான் மலைத்து போய்விட்டேன். அவளுடைய கடந்த கால நடவடிக்கைகளை பார்க்க ஒருவேளை மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாளோ என்று கூட என்ன தோன்றியது. என்னுடைய மனதை படித்தவள் போல அவளே வேறு ஒரு கட்டு பேப்பரை கொண்டு வந்து படித்து பார் என்று கொடுத்தாள். அப்பாவின் கையெழுத்து பிரதி. இதுவும் பரனிலிருந்து அம்மாவால் கிண்டி எடுக்கப்பட்டதாய் தான் இருக்க வேண்டும். அதை ஆர்வத்தோடு படித்து பார்த்தேன். அதிலே ஓர் இடத்தில் மனைவி இறந்தால் கணவன் எதையும் துறப்பதில்லை. கணவன் இறந்தால் மட்டும் ஏன் மனைவி மட்டும் எல்லாவற்றையும் துறக்கணும்? ஏன் இந்த பாரபட்சம் வேண்டாம், இந்த அநீதி என்று அப்பா எழுதியிருந்தார். திடீரென அப்பாவின் எழுத்துகள் ஒவ்வொன்றாக அம்மாவின் உருவத்தில் உயிர் பெற்று நிற்பதை பார்க்க எனக்கே வியப்பாக இருந்தது. ஒருவேளை அப்பா எதிர்பார்த்த புதுமை பெண்ணாக அம்மா மாறிக்கொண்டிருக்கிறாளோ? அப்பாவை ஒரு ஆசிரியராக தான் இதுவரை நான் தெரிந்து வைத்திருந்தேன். அவரை ஒரு சிறந்த எழுத்தாளனாக நான் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை. அப்பாவிடம் இவ்வளவு திறமையும் கெட்டித்தனமும் இருந்ததா என்பதை நினைத்து பார்க்க எனக்கே புல் அரித்தது. நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அவரது நண்பர்கள் மேடையில் அடிக்கடி அவரை புகழ்ந்ததன் அர்த்தம் இப்போதுதான் எனக்கு புரிந்தது. காலமும் நேரமும் வந்தால் எல்லாம் கனிந்து வரும் என்பது போல இதுவரை காலமும் திரும்பியே பார்க்காமல் அசட்டை செய்த பிரகுஸ்தர்கள் எல்லாம் அப்பாவின் நாவல் ஒன்றுக்கு அரசு விருது கிடைத்ததும் வீடு தேடி வரத் தொடங்கினார்கள். அப்பாவின் ஆக்கங்களுக்கு அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முற்பணம் கொடுக்க முன் வந்தார்கள். அம்மா தினமும் அவர்களுக்காகத்தான் ஸ்டூல் வைத்து ஏறி நின்று பரனில் புதையல் தேடுகிறாளோ என்று நான் முதலில் நம்பினேன். ஆனால் உண்மையிலேயே அப்பாவின் எழுத்துகளில் அம்மாவிற்கு இருந்த ஆர்வ மிகுதியாலும் ஈடுபாட்டாலும் தான் அம்மா அவற்றை தேடி தேடி படிக்கிறாள் என்பதை விரைவில் நான் புரிந்து கொண்டேன். அப்பா விட்டு சென்ற நினைவு சின்னங்கள் ஒவ்வொன்றிலும் அவள் தன்னையும் ஐக்கியமாக்கி அதன் மூலம் தன்னைத்தானே மானசீகமாய் திருப்திப்படுத்தி கொண்டிருந்தாள். அப்பாவின் எழுத்துக்களை எப்படியாவது காசாக்கி விட வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் மெல்ல தலை தூக்கி இருந்தது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்பதால் அம்மா வெளியே செல்லும் சமயங்களில் நானும் ஸ்டூலை வைத்து பரனில் புதையலை தேடத் தொடங்கினேன். அப்படி கிண்டிய போதுதான் அப்பா எழுதிய அந்த கதை எனக்கு கிடைத்தது. அதிலே கணவனை இழந்த ஒரு இளம்பெண் மறுமணம் செய்து புது வாழ்வை ஆரம்பிப்பதாக அப்பா எழுதியிருந்தார். அந்த கதையை படித்துவிட்டு என்ன செய்வது என்று நான் சிறிது நேரம் யோசித்து பார்த்தேன். அப்பாவின் எழுத்துக்கள் எல்லாம் இப்போ அம்மாவிற்கு தெய்வ வாக்குகளாய் தெரிகின்றன.
குழம்பிய மனநிலையில் இருக்கும் அம்மாவின் கையில் அப்பாவின் இந்த கதை கிடைத்தால் என்ன நடக்கும் என்பதையும் நினைத்து பார்த்தேன். வேண்டாம், அப்பாவின் இந்த கதையை அம்மா படிக்கக்கூடாது. புதுவாழ்வு என்ற போர்வைக்குள் அவளுடைய கனவுகள், சந்தோஷங்கள் எல்லாம் கலைந்து நிர்மூலமாக கூடாது. அம்மா, இது ஊருக்கு உபதேசமாய் இருக்கலாம், ஆனால் உனக்கு மட்டும் இந்த உபதேசம் வேண்டாம். ஏனென்றால் அப்பாதான் உலகம் என்று ஒரு குழந்தை மனதோடு இதுவரை நீ வாழ்ந்து விட்டாய். இன்றும் அப்பாவின் அந்த பசுமையான இனிய நினைவுகளோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை வேறு யாரையும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால அப்பாவின் கண்ணம்மாவாகவே நீ என்றென்றும் இருந்துவிடு. அம்மாவை பற்றி நான் எடுத்த இந்த முடிவு சுயநலமானதா சரியானதா என்ற கவலை அவ்வப்பொழுது என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. ஏன் அந்த முடிவை எடுத்தேன் என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு மட்டுமே அவள் தாயாக இருக்க வேண்டும் என்ற சுயநல எண்ணம் ஒருவேளை என் அடிமனதில் இருந்ததோ தெரியவில்லை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.